அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10ஆம் இடம் தான் உங்களுக்கு தொழில், ஆட்சி, அதிகாரம், ஜீவனம், ப்ளஸ் அந்தஸ்து, கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய வெகுமதி, இது எல்லாமே உங்களுக்கு 10ஆம் இடம் தான். ஸோ 10ல் மாந்தி அமரும்போது உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். நல்லா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உயர் பதவிக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? சீக்கிரமாக உயர் பதவி கிடைக்கிறதில்ல. அதே போல் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதனால் முன்ஜென்ம கர்ம வினைகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை, சாப்பாட்டுக்கே சில டைம்ஸ் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லா நேரங்கள்லையும் வராது. பாவகிரகங்கள் சேரும்போது மட்டும்தான் இந்த சூழ்நிலைகள் உருவாகும். கோச்சாரத்தில் பாவகிரகங்கள் மாந்தியோடு சம்மந்தப்படும் போது இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். மற்ற நேரங்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி அதே போல் தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, தொழிலை அமைச்சு கொடுத்துரும். ஆனால் அதில் பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்காது. ஆனாலும் அதை க்ளோஸ் பண்ண முடியாது. சரி, நம்ம வச்சுட்டுமே, மற்றவங்க முன்னாடி கடையை க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கௌரவத்துக்காக அந்த கடைகளை நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அதில் வருமானம் இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து மண் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சுடுகாட்டில் போட்டுட்டு அங்கே உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக தொழில் சரியாக வரணும், இதுக்கு மேலேயாவது லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அதே போல் வெட்டியானுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வரும்போது தொழில் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிக்கப் ஆகும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.